வணக்கம், வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டான புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கூடவே புளியோதரை பவுட்ரு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுவரையிலும் சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன ஆரஞ்சு சைஸ் புளியை ஒரு டைம் வாஷ் பண்ணி புளி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. புளி ஊறுற டைமில் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், குக் பண்ண ரைஸை நம்ம ஆற வச்சுக்கலாங்க. ஒரு மிக்சிங் பாத்திரத்துக்கு ஒயிட் ரைஸை மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், புளி நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சு இதோட ஜூஸை எடுத்துக்கலாங்க. இது போல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நம்ம புளி ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வடிகட்டின ஜூஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இது இருக்கட்டுங்க. புளியோதரை பவுட்ரு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க, 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிதமான தீயில் வாசம் வர்ற வரையிலும் வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த பவுடரை பயன்படுத்தி புளியோதரை செய்யும் பொழுது புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோயில் புளியோதரை டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடரை நம்ம மொத்தமாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாசம் வர்ற வரையிலும் நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அப்படியே 2 நிமிஷம் ஆற வச்சு ஈரம் இல்லாத மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க தேவையில்லைங்க. பாருங்கள், இது போல் நல்லா கொரன்னு இருக்கணும். இது இருக்கட்டுங்க. அதே கடாயை சூடுபடுத்தி 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. புளியோதரைக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 5 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கங்க. மிதமான தீயில் 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. புளி கரைசலை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. புளி கரைசலோட பச்சை வாசனை போக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், புளி கரைசல் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ரெடி பண்ண பவுடரை 2 டீஸ்பூன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணேன். மீதம் உள்ள பவுடரை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த பவுடரை சேர்த்துன பிறகு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதுங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளோட புளி கரைசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ திக்காக நல்லா க்ரீமியாக புளித்தொக்கு ரெடியாக இருக்குது. இந்த புளித்தொக்கை நம்ம சாதத்தோடு சேர்த்து கலந்துக்கலாங்க. சாதம் சூடு இல்லாமல் இருந்தால் தாங்க இது போல் உதிரியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் செய்யும்பொழுது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக கலந்து விட்டுறலாங்க. இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். நம்ம சேர்த்துள்ள ஆயில் சாதத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த புளித்தொக்கு தேவையான அளவு சேர்த்து சாதத்தோட கலந்துக்கலாங்க. இந்த புளித்தொக்கை 1 வாரம் வரையிலும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி உள்ள புளித்தொக்கு 400 கிராம் ரைஸுக்கு புளியோதரை செய்ய அளவு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.